சபையார் உட்காரலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலையிலே லைட்டி சங்கத்தின் அங்கத்தினர்களாக போதகருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவரையும் லைட்டி சங்கத்தின் அங்கத்தினர் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் தங்குவதாக. நாம் ஜீவ வசனத்தை தியானிக்கும் என்பதாக நாம் ஆயத்தப்படுத்துவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவன் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி மது பாத்தண்டையிலே தருகிறோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் தேவனிடத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். இந்த நாட்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு கஷ்டங்கள், கவலைகள், வியாதிகள், துக்கங்கள், இப்படியான பலவித போராட்டங்கள் நமக்கு இருக்கும்போது நாம் நம்முடைய சிந்தனை சிதறடிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது எதனால் ஆனது? நாம் செய்த பாவம்தானா? இல்லை இதற்கு காரணம் என்ன? நமக்கு புரியவில்லை, குழப்பத்தில் ஆகிறோம். இதுதான் உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையா? இப்படி சிந்தனைகள் நம்மை ஆட்கொள்ளும் போது நாம் குழப்பத்தில் ஆகிறோம். நாம் வாசிக்க கேட்ட காஸ்பல் ரீடிங்கிலே அந்த இளையகுமாரனை பற்றி நாம் வாசித்தோம். இளையகுமாரன் தான் இருந்த நிலையை விட சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்து தூர தேசத்துக்கு செல்லுகிறான். தூர தேசத்துக்கு சென்றவன் அங்கே பாடுகள் வந்த பொழுது அவன் சந்தோஷமாக வாழ்வதற்கான இடத்தை அவன் தேடுகிறான். அப்பொழுது அவன், நான் திரும்பி என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொல்லி தன் தகப்பன் வீட்டிற்கு வந்து சந்தோஷமாக வாழ்க்கையை அவன் தெரிந்து கொண்டான். இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகள் இருந்து நாம் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வழிகள் உண்டா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே நாம் வந்திருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறதே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று. இது யாருக்காக எழுதப்பட்ட வசனம் என்று நாம் பார்ப்போம் என்றால், கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரர்களுக்கும் எழுதப்பட்டது. கர்த்தருக்குள்ளான பரிசுத்தவான்கள் துக்கத்தில் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பது இதை நாம் படிக்கும்போது நாம் தெரிந்து கொள்ளுகிற பொருள். இந்த வசனம் நமக்கும் கூட தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லும்படியாக 2 சம்பாஷணை, 2 பேரோடு நான் பேசிய காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது. இரண்டாவதாக இந்த மெசேஜினோட ஒரு கருப்பொருளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
நீங்கள் புரியும்படியாக, முதலாவது இந்த நாட்களின் கிறிஸ்தவர்கள் என்று பார்ப்போம். இரண்டாவது, இந்த குழப்பமான உலகத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், எப்படி வழிகாட்டி இருக்கிறார் என்று இரண்டாவது பார்ப்போம். மூன்றாவது, இயேசு நமக்கு வழிகாட்டிய வழி என்ன என்று பார்ப்போம். இப்படி 3 தலைப்பிலே நாம் இதை சிந்தித்து முடிக்க இந்த நாள் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். 2 சம்பாஷணைகள். நான் ஒரு நாள் ஒருவரோடு பேசி கொண்டிருக்கும்போது அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, எனக்கு முன்னால் இருக்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர்கள். அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிற நம்முடைய தேவனை துதிக்கிற எனக்கு எவ்வளவோ போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரெஸ் பண்ண காரியம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இப்படி இருக்கும் என்றால் நமக்கு நம்முடைய ஜீவனுள்ள தேவனை துதிக்கிற நமக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நமக்கு என்ன தோணுது அல்லவா? நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கும் அப்படி தானே தோணும். மற்றவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற நமக்கு ஏன் துக்கம், போராட்டம், இந்த சிந்தனை வருகிறது சரிதானே அப்படின்னு கேட்டார். இது எல்லாருக்கும் உள்ள ஒரு எண்ணம் தான். வெளிப்படுத்துதல் அதிகாரம் விசேஷம் 22வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். இயேசு சொல்லுகிறது என்னன்னா, உலகத்திலே நீங்கள் எதிர்பார்த்து வாழ வேண்டாம். நீங்கள் நல்லவங்களாக வாழுங்க. நான் வரும்போது அவனவனுக்குடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு இந்த ஒரு காரியத்தை சொல்கிறார். இன்னொருவரோட நான் பேசிகிட்டு இருக்கும்போது, அவரும் கடவுளுக்கு பயந்த மனிதன். 2 பேருமே இப்படி தான், 2 பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அப்போ அவங்க என்கிட்ட அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் இந்த தப்பு ஏன் பண்ணீங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல இது தப்பு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஏன் அதை செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க என்கிட்ட கொடுத்த பதில் என்னென்னா, எனக்கு தப்புன்னு தெரியும், இது செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் எல்லாரும் இதை தானே செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம யாரையும் குறை சொல்லலை, நம்ம எல்லாருமே யாரும் குறை சொல்லுறதுக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. மத்தேயு 7:13 இப்படி சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். மத்தேயு 7:13, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். இதன் பொருள் என்ன தெரியுமா? லகுவான பாதையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம், சரியான பாதையை தெரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியம் இது. ஏன் நம்ம இப்படி நம்முடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்படுகிறது என்று பார்ப்போம் என்றால், இந்த நாட்களில் நமக்கு நிறைய ஊழியக்காரங்க வராங்க, வந்து எதெல்லாமோ சொல்கிறாங்க. நம்ம ஊழியக்காரங்களை யாரையும் குறை சொல்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது, ஆனால் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊழியக்காரங்க வந்து அவங்களுடைய ஒரு நோக்கம் இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலே அவங்களுக்கு இந்த நோக்கமும் இருக்கும். எப்படின்னா, நான் பேசுகிறது எல்லாருக்கும் அருமையாக இருக்கணும், இருக்கிறவங்களாம் நான் பேசுகிறத கேட்டு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மனசு. அப்படி தான் எல்லோரும் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பேசுனாலும் அது நல்லா இருக்கணும், அப்போ தான் எல்லோரும் கேட்பாங்க. அப்போ இந்த சிந்தனையில் அவங்க பேசும்போது அவங்க சொல்லுகிற என்ன வார்த்தைகள் சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் இயேசுவினிடம் கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எதை கேட்டாலும் இயேசு தருகிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும் படி ஒப்பு கொடுப்பார். இப்படி இந்த வசனங்கள்லாம் எங்கே இருக்குன்னா பைபிளில் தான் இருக்குது. இதில் தப்பு ஒன்றுமே சொல்கிறதுக்கு கிடையாது. அவங்க எடுத்து பேசுகிற வசனமும் இது தான். ஆனால் இந்த வசனத்தில் தான் 2 பாயிண்ட் மட்டும் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது. இது இந்த வசனம் ஆமண்டு ஆமேனு இருக்கிறதுன்னு நம்ம வச்சுக்கலாம், உண்மைதான். ஆனால் இந்த வசனத்தின் பொருள் என்னன்னு பார்ப்போன்னு சொல்லியாச்சுன்னா, லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். யாராவது வாசிக்கலாம்? லூக்கா 11:13. இயேசு சொல்லுகிறது என்னன்னா, நீங்கள் கேட்குற எவனும் பெற்றுக்கொள்வான். பரலோக ராஜ்யத்திற்கு யார் வந்தாலும் அவனை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். பரிசுத்த ஆவியை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அதுக்காக கேட்குற எவனும் அப்படின்னு சொன்னால் இதுதான் அர்த்தம். பரிசுத்த ஆவியை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். இதோட கூட கர்த்தர் ஒரு வார்த்தை வசனம் இருக்கிறது, நான் வாசிக்கிறேன். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நாம் தேட வேண்டியது மேலானவைகளை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று. அப்போ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொன்னால் நம்ம அதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இரண்டாவதாக, உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் இப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. நம்ம அதை சிந்திச்சு பார்ப்போமே. எனக்கு விரோதமாக இருக்கிறவனை கர்த்தர் அழிப்பாரா, இல்லை உங்களுக்கு விரோதமான இருக்கிறவனை கர்த்தர் அழிப்பாரா? இப்போ 2 கிறிஸ்தவங்க இருக்காங்க, 2 பேரும் கடவுளை ஏற்றுக்கொண்டவங்க. அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்துரு. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக சொல்கிறேன். இப்போ கடவுள் என்ன செய்வார்? அழிப்பாரா யாரையாவது? கர்த்தர் அழிக்கிறதுக்கு தான் வந்தாரா? பவுல் நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணுறோம் பவுலோட. பவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவன். அவனை கண்டா சபைகள் நடுங்கும். இயேசு பவுலை அழித்தாரா? அழிக்கவில்லையே, ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பொறுத்தவரை நம்ம கேட்குறதுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் எது வேணாலும் கேளுங்க. ஆனால் அது கொடுப்பது கர்த்தர் கொடுப்பார், கொடுக்காமல் இருப்பார், தாமதித்து கொடுப்பார், கேட்டதை விட நல்லது கொடுப்பார். இதெல்லாம் கர்த்தருடைய காரியம். அவர் வல்லமை உள்ளவர், மண்ணை மனுஷனாக படைத்த தேவன். இதற்கு அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். நாம் சிந்தித்து பார்ப்போம், எங்கேயாவது தேவன் சொல்லியிருக்கிறாரா, அதாவது இயேசு சொல்லியிருக்கிறாரா, நான் உங்களை தெரிந்து கொண்டது, நான் இந்த உலகத்துக்கு வந்தது என்னை தெரிந்து கொண்டவர்கள் கேட்கிறதை கொடுப்பதற்காக. இயேசு உலகத்துக்கு வந்தது, பரலோக ராஜ்யம் இருக்கிறது, உங்களுக்காக வாசஸ்தலங்களை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன், என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய ராஜ்யத்திலே சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பது. ஆகையால் யார் எது நமக்கு சொல்லி கொடுத்தாலும் வந்து சொன்னாலும் அது இயேசு கொடுத்த ஜீவ புஸ்தகத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்று நாம் பார்த்து அதை பின்பற்றுவோம் என்றால்
நாம் இன்னும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழ முடியும். இரண்டாவதாக, இயேசு இதே உலகத்தில் தான் வாழ்ந்தார். இதே பாடுள்ள உலகத்தில் இதைவிடையும் பாடுகளை அனுபவித்த இயேசு, அவர் வெற்றியாய் உலகத்தை விட்டு போனார். அந்த வெற்றியோடு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. அவர் சொன்ன காரியம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கு சொல்லித்தந்த காரியம் வழிகளை சொல்லித்தந்தார். அதோடு அவர் சொன்னது, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொன்னார். நம்ம உலகத்தை தேடி நீங்கள் இருக்காதுங்க. இயேசு வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது, ஜீவனுள்ள வார்த்தைகள் சொல்கிறது, நீங்கள் உலகத்தை நாடி இருக்கணும்னு நான் கூப்பிடல, உலகத்தை தேடாதுங்க அப்படின்னு. அப்புறம் சொன்னார், இந்த உலகத்தை கடந்து வெற்றியோடு திரும்ப வேண்டும் என்றால் என் வழிகளை பின்பற்றுங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய மூணாவது பாகம் என்னவென்றால், இயேசு நமக்கு காட்டிய வழிகள் என்ன? நாம் சந்தோஷமாக உலகத்தில் வாழ முடியுமா? முடியும் என்பது வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. மத்தேயு 10:38 நான் வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. மத்தேயு 10:38 வசனம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மத்தேயு 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 16:24 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்குது, நம்முடைய வாழ்க்கைக்கு கூட. சரி, இது மத்தேயு சொல்லுகிறார். மார்க் என்ன சொல்லுகிறார்னு பார்த்தோன்னா 8:34 சொல்கிறாரு, பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி மார்க் சொல்கிறார். மூன்றாவதாக லூக்கா சொல்லுகிறார் 9:23. லூக்கா 9வது அதிகாரம் 23வது. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து அனுதினமும் எடுத்து என்னை பின்பற்ற கடவன். இயேசுவின் அழைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நாம் சிந்திக்கிற இல்லை நாம் நினைக்கிற இதற்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இயேசுவின் பாதையிலே அழைக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த வார்த்தைகளுக்கு யார் சாட்சி? மார்க்கு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா. நாம் இதை தான் ஃபாலோ, அவங்க தான் சுவிசேஷர்கள். சரி, இதில் நான் இன்னும் கொஞ்சம் வசனங்களை உங்களுக்கு முன்னே வைக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி, இந்த பாடுகள் எல்லாம் எதை பற்றி நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உலக வாழ்க்கையை பற்றி மட்டும்தான். ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் தேடுகிற வாழ்க்கை உலக வாழ்க்கை அல்ல, அது நித்திய வாழ்க்கை, தேவனோடு கூடிய வாழ்க்கை. இப்போ இன்னும் கொஞ்சம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:6 யாராவது வாசிக்கலாம்? 1 பேதுரு 1:5-6.
இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது இல்லை, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோன்னு சொல்கிற சந்தோஷம் நமக்குள்ளே இருக்குது. உலகத்தில் இருக்க நீங்கள் கொஞ்ச காலம் கட்டாயம் பாடுபடணும் அப்படின்னு சொல்லுது. ஏன் பாடுபடணும்? கடவுளோட கூட இருக்கவங்க எதுக்கு பாடுபடணும்? நம்ம அதை இன்னும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன், யாக்கோபு 1:12. அதிலே சொல்லப்பட்டிருக்கு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார். இயேசுவின் நோக்கம் இப்படி தான் இருக்குது. ஜீவ கிரீடம் கொடுக்கணும், பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும். அந்த நோக்கத்தில் தான் ஜீசஸ் இருக்காது, அதை தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். இன்னொரு வசனமும் வாசிக்க, மத்தேயு 5:10. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ துன்பப்படுறது, போராட்டங்கள் இதெல்லாம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கு. இதை மேற்கொள்வது எப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இது கடவுள் தெளிவாக சொல்லிட்டார். அவர் ஒளிவு மறைவே இல்லை. பைபிளை நம்ம வசனங்களை வாசிக்கும்போது அப்படி இருக்கு. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு 10 வசனம் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த 10 வசனத்தையும் வாசிக்கும்போது பாடுகள் தான் சொல்லி இருக்குது. இதில் கர்த்தர் எப்படி நம்மகிட்ட பிலிப்பில் சொன்னது போல கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன தெளிவு நான் தர்றேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொன்னது உலக வாழ்க்கைக்கு இல்லை. உலக வாழ்க்கையிலே துன்பங்கள் இருக்கு, ஆனால் இந்த துன்பத்தின் மத்தியிலே நம்ம சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 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 எண்ணம் வரும். இந்த பாடுகளை நம்ம பார்க்கும்போது இது உலகத்தில் உள்ள ஓட்டம். இந்த ஓட்டத்தில் இந்த பாடுகள் இருக்கும், அது கட்டாயம் இருக்கும். தெய்வம் இயேசு நமக்கு கற்பிக்கிறது, இந்த பாடுகளை தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்கணும். இப்போ நம்ம நிறைய பேர் நமக்கு சொல்லித்தர்றாங்க. சொல்லி தரும்போது இந்த ரோடு அருமையாக இருக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, இப்போ அந்த ரோடு நல்ல ரோடு கிடையாது, அதனால் நீங்கள் பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க இல்லை ஒன்றும் இல்லை, அருமையான ரோடு அப்படின்னு நம்ம போவோம். இடையில பார்த்தா குழியும் குண்டும் கல்லும் முள்ளும் இருக்கும். அப்போ ஷூவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, நம்ம தேங்கி நிற்போம். அதனால் யார் எது சொன்னாலும் நம்ம ஜீவ புஸ்தகம் நமக்கு, இயேசு தான் உலகத்தை ஜெயித்தவர். அந்த வழியை நம்ம தேட நம்ம முயற்சி பண்ணுவோம். Christianity is all about carrying our cross daily. It's about fighting against the devil, fighting against temptations, fighting against sin, fighting against the world. Simply it's a Christianity, it's a fighting. அப்போ இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு நமக்கு இவ்வளவு பாடுகள் இருக்கிறத நம்ம எப்படி தெரிந்தெடுத்தோம்? இன்னைக்கு நம்ம எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள்னு சொல்லி இயேசுவை துதித்து பாடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த வழியில் நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் வழியிலே செல்வேன்னு சொல்லும்போது நாம் வருத்தப்படக்கூடாது அல்லவா? இந்த பாடுகளெல்லாம் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும்ல. ஏன் இயேசு இந்த உலகத்திலே எல்லாம் தருவேன்னு சொல்லலையே? பரலோக ராஜ்யத்துக்கு வாங்க, அங்கே நான் வீடு உங்களுக்காக வைத்திருக்கேன்னு தானே சொன்னேன். அப்போ ஏன் நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம்? இந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்கிறது. யாக்கோபு எடுங்க, யாக்கோபு 1:2-3. யாக்கோபு 1:2-3 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள்.
நம்ம போராட்டத்துக்கு உள்ளே போகிறோம், அப்போ நமக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று. அதனால் நீங்கள் சந்தோஷமாயிருங்க. இது தேவனுடைய வார்த்தை. நான் இதை இங்கிலீஷில் வாசித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் எடுத்தேன். நியூ கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தேன். மை பிரதர், கவுண்ட் இட் ஆல் ஜாய் when you fall into various trials. நீ இதெல்லாம் சந்தோஷமாக எண்ணிக்கப்பா. count it all joy. எப்போ? when you fall into various trials. அப்போ NIV வெர்ஷனை பார்த்தேன். NIV வெர்ஷனில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. கன்சிடர் இட் பியூர் ஜாய். அப்போது நம்முடைய அந்த போராட்டங்கள்னு சொல்லுறதுக்கு மறுபெயர் சந்தோஷம். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். போராட்டத்துக்கு பெயரை நம்ம சந்தோஷம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்முடைய சோதனை பாதைகளை சந்தோஷத்தின் பாதைகளாக மாற்றிக்கொள்ளலாம். Trials are an inevitable part of Christian walk. நாம் அப்படி தான் ஒரு பாதையை தெரிந்து கொண்டோம். இந்த பாதையை தெரிந்து கொண்டு நம்ம துக்கத்திலே இருக்க வேண்டாம். சரி, இந்த பாடுகளெல்லாம் நமக்கு இருக்குதே, அப்போ இந்த உலக பாடுகளில் நம்ம தப்பி போகிறதுக்கு வேண்டி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட முடியுமா? பின்வாங்க முடியுமா? முடியாதே. அதனால் நம்ம சோதனைன்னு எடுக்காமல் ஒரு சேலஞ்சாக மாற்றிடலாம். இது ஒரு சவால், கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு சவால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படி நம்ம எடுக்கணும்? இப்படி பாடுகளை பட்டுட்டு இருக்கிறது இதுலேருந்து விடுத்துடலாமேன்னு சொன்னால், நம்ம வாசிக்க கேட்டோம். யாக்கோபு பேதுரு 1:5-6 சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், ஆனாலும் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்துக்காக நாம் நித்திய ராஜ்யத்தை விட்டு கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நாம் இவ்வளவு பாடுகள் பட்டு வந்திருக்கணும். இந்த கொஞ்ச காலத்துக்காக நம்ம அதை விட்டு கொடுக்க முடியாது. நாம் எதிர்நீச்சல் போடக்கூடியவர்கள். தண்ணியோடு நம்ம இழுத்துட்டு போகிற தண்ணியில் போகிறதுக்குள்ளவங்க இல்லை. நம்ம இயேசு நம்மை அப்படி வழி நடத்தவில்லை. இன்னொரு கோணத்தில் நம்ம இதை பார்த்தோன்னு வைங்களேன். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதி யாருன்னு உங்களுக்கு தெரியும். இயேசு மகிமையிலே வீற்றிருக்கிறார். இந்த உலகத்துக்குள்ளே இருந்துட்டு அதே அதிபதிக்கு எதிராக நான் இயேசு சொல்கிறது தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி இயேசுவின் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு அவர் வழியில் நடந்தால் உலகத்தின் அதிபதி சும்மா இருக்க மாட்டான்ல. பிரச்சனைகள் எப்படி வரும்? வரதானே செய்யும். இங்கே இருந்து எனக்கு விரோதமாக செயல்படுகிறவன் கிறிஸ்தவன், பரலோக ராஜ்யத்துக்காக செயல்படுகிறவன் கிறிஸ்தவன். பாடுகள் இல்லை, இது சேலஞ்ச். இன்னொரு வழியில் நம்ம பார்ப்போம்னு சொல்லியாச்சுன்னா, நான் அன்னைக்கு நம்ம கடவுளை ஏற்று பரலோக ராஜ்யத்துக்கு போனோம். அந்த சிறு வயதுலேருந்தே படிச்சிருப்போம். அது பொன்னால் ஆனது, சந்தோஷமாக விளையாடலாம், பாடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்து அதை நம்ம இருதயத்தில் நம்ம பதித்து வளர்ந்து வந்தோம். இப்போது அந்த நோக்கம் ஒரு நல்ல நோக்கம். அன்னைக்கு சிறு வயதிலே, அந்த வல்லமையுள்ள வயதிலே தைரியத்தோடு நம்ம எடுத்தோம். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம். இன்றைக்கு சில வேளை நம்முடைய மனதிலே பலன் குறைந்து இருக்கலாம். அந்த நோக்கத்துக்கு, அன்னைக்கு எடுத்த அந்த நோக்கத்துக்கு விரோதமாக நாமே செயல்பட முடியுமா? நல்ல காரியத்துக்கு சரி, தேவையில்லாத காரியத்துக்கு நம்முடைய நோக்கத்தையே நாம் மாற்ற முடியுமா? நம்மை அழிக்க முடியுமா? முடியாது. இது மனிதனுக்கு
கொடுக்கப்பட்டிருக்கிற போராட்டம். இந்த போராட்டத்துக்கு அடுத்த பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம போராட்டம்னு சொல்லக்கூடாது, இது நல்ல போராட்டம், குட் ஃபைட். 2 தீமோத்தேயும் யாராவது வாசிக்கலாம்? 2 தீமோத்தேயு 4:7. 8வது வசனம். அதை அந்த நாளிலே கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். இன்றைக்கு பாடுபடுகிற எல்லோரும் கொஞ்ச நாள் கர்த்தருக்காக நாம் வாழும்போது, உலகத்துக்கு விரோதமாக உலகத்திலிருந்து வாழும்போது பாடுகள் வருவது உண்டு, தொந்தரவுகள் வருகிறது உண்டு. ஆனால் நாம் கடவுளோடு வாழ்ந்தோம் என்றால் அந்த நாள் கடவுள் குறித்த நாள். அந்த நாளிலே கர்த்தர் நம்மை மகிமையிலே நீதியின் தந்து மகிமையிலே நம்மளை கொண்டு சேர்ப்பார். பிலிப்பியர் 2 வசனங்கள் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:20 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வேறு எதிர்பார்ப்புகள் இல்லை. நம்ம உலகத்தில் எதையும் சேர்த்து வச்சு நம்ம பிரயோஜனம் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். அப்போது நம்முடைய எதிர்பார்ப்பு, அந்த இயேசு வருவார், நம்மை அந்த நல்ல ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போவார். இதுதான் பிலிப்பு புஸ்தகத்திலே பவுலும் தீமோத்தேயும் நமக்கு எழுதுகிறார். அந்த கொஞ்ச நாட்கள் ஏன் துக்கித்திருக்க வேண்டும்? ஆகையால் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.